வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. தொடர்ந்து முயற்சி செய், எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்கள் போய்விட முடியும். இந்த வரியை கேட்கும் போது நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கு இல்லையா? தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. வாங்க 2026 குரூப் 4 ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். இதோட ஜாயின் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 1/10/2025. அதுதான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வருது இல்லையா? அதோட முடிஞ்சிடும். டோட்டல் டெஸ்ட்டு 30 டெஸ்ட்டு. டோட்டல் கொஷின்ஸ் 4900 கொஷின்ஸ் அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் இன்னும், அதாவது 30 டெஸ்ட்டுக்கான கொஷின் மட்டும் தான் 4900. இதில் நடுவில் லைவ் டெஸ்ட்லாம் வைப்போம், அது கணக்கில் எடுத்துக்கல, அதனால தான் ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு. இப்போத்துக்கு நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மேக்ஸ் மட்டும்தான். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் போட்டுட்டு உங்கள் நேம், டிஸ்ட்ரிக் இதை மட்டும் ஃபுல் பண்ணி அனுப்புங்க. வேறு எதுவும் நீங்கள் அனுப்ப வேண்டாம். இது 1 இயர் பிளான் அப்படின்ற மாதிரி தான். நான் ஏன் இதை 1 இயர் பிளானாக போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும், இல்லை ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும், இனிமேல் படிக்க போகிறோம் யாராக இருந்தாலுமே ஒரு நோட் எடுத்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம புக்கே திருப்பி திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு மனப்பாடம் எங்கே படித்தோம், இந்த லைனுக்கு அப்புறம் இது வருது அப்படின்னு யோசிக்கும். அதுவும் நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்போ அந்த ஒரு நோட்டை மட்டும், இப்போ ஒரு புக்கு ஃபுல்லும் பார்க்குறதுக்கு ஒரு நோட்டை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் அந்த ஒரு நோட்டை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 1 இயர் பிளான் அப்படிங்கிற மாதிரி இது போட்டது. 1 இயர் பிளானில் நடுவில் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணிட்டாலும் எக்ஸாமுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இப்போது ஜிகே கூட ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கவர் பண்ணிடலாம். ஆனால் தமிழ் மேக்ஸை அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணாலுமே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. கவர் பண்ணுறது இங்கே முக்கியம் கிடையாது, நம்ம ஸ்கோர் பண்ணணும். அதாவது மார்க் அதில் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா 100க்கு 100, இதில் 25க்கு 25 அப்படின்ற இடத்துல 100க்கு அட்லீஸ்ட் ஒரு 96 97 ஆச்சும், 25க்குன்ற இடத்துல கம்பல்சரி ஒரு 23 24 ஆச்சும் நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் இந்த டூரேஷன் வச்சுருக்கிறது. அப்போது ஜிகே எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஜிகே கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ் டெஸ்ட்டு தமிழும் மேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அது உடனே ஜிகேவும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ஸ்டடி பிளானும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழும் மேக்ஸும் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு 100க்கு 75 ஆச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் தான் உங்களால் ஒரு 90 மார்க்ஸ் ஆச்சும் தமிழில் போட முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்தது. இப்போ தமிழும் மேக்ஸும் கலந்த மாதிரி என்னென்ன வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7/10/2025 அன்றைக்கி. மொத்தமே 150 மார்க்குக்கு தனியாகவும் 200 மார்க்குக்கு தனியாகவும் தான் வச்சுருக்கோம். இதில் 22 டெஸ்ட்டு 150 மார்க்குக்கும், 8 டெஸ்ட்டு 200 மார்க்குக்கும் நடைபெறும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் 6th புக்கில் நியூ புக் மட்டும், அந்த ஃபஸ்ட்டு டேர்மு. அப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள், திருக்குறள் அடிப்படைகள், அகரவரிசைகள், தமிழின் தொன்மையும் சிறப்பும். மேக்ஸில் 25 மார்க்குக்கு அடிப்படை கணிதம் நம்ம யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். எண்ணியல், அப்புறம் எண் தொடர் வரிசை, அடுத்து வரக்கூடிய எண், பொருந்தாத எண், விடுபட்ட எண், பல்வேறு எண். அடுத்தது பழைய வினாத்தாள். பழைய வினாத்தாள் அப்படின்ற போது அதில் ஒரு 25 கொஷின் கேட்போம். அந்த 25 கொஷின் எப்படி கேட்போன்னா, தமிழ்லேருந்து 10 கொஷினும், மேக்ஸ்லேருந்து 10 கொஷினும், 5 கொஷின் மட்டும் வெளிலேருந்து கேட்போம். டிஎன்பிசி கேட்குறாங்க இல்லையா, எங்கேருந்து கேட்குறாங்கன்னு. 2வது டெஸ்ட்டு 150 மார்க்குக்கு. தமிழில் 6th புக்கு செகண்ட் டேர்மு. நியூ புக் தான் இது எல்லாமே நான் சொல்லிட்டு வரேன், ஓல்டு புக்கை பின்னாடி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நாலடியார்கள், அதுக்கப்புறம் திராவிட மொழிகளின் தொடர்பான செய்திகள், அப்புறம் இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி, திருக்குறளில் ஒழுக்கமுடைமை. மேக்ஸில் ஆல்ஃபா எண்கள், கன எண்கள், வர்க்க எண்கள், வாய்ப்பாடுகள். என்னடா இது வாய்ப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க, வாய்ப்பாடெல்லாம் தெரியாதானா? படிச்சுக்கோங்க. வாய்ப்பாடில் தான் நான் கொஷின் கேட்பேன். அப்புறம் பழைய வினாத்தாள். இந்த பழைய வினாத்தாள்னு முன்னாடி சொன்ன மாதிரி தான், தமிழ் 10, மேக்ஸ் 10, ஒரு 5 கொஷின் மட்டும் அவுட் ஆஃப் சோர்ஸ். தேர்வு 3, 180 மதிப்பெண்கள் தான். 21ஆம் தேதி 10வது மாதம் 2025. 6th புக்கில் 3rd டேர்ம் நான்மணிக்கடிகை, உவேசா சாமிநாதர் ஐயர்,
திருக்குறளில் பொருளுடைமை, இலக்கணத்தில் ஒலி வேறுபாடு, மேக்ஸில் பகடைகள், புள்ளியல், புதிர்கள், பழைய வினாத்தாள். அதுக்கப்புறம் தேர்வு 4. தேர்வு 4 என்பது அதாவது முதல் 3 டெஸ்ட் நடந்தது இல்லையா, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, அதாவது 6th புக்கு ஃபுல்லும், அந்த புக்கு ஃபுல்லு வரைக்கும் நடந்ததை சேர்த்து, அதாவது தேர்வு 1, தேர்வு 2, தேர்வு 3, இது 3ம் சேர்த்து 4வது தேர்வு ஃபுல் டெஸ்ட்டு. இது 200 மார்க்குக்கு. அடுத்தது தேர்வு 5, 7th ஃபஸ்ட்டு டேர்மு பழமொழி 400, தேப்போ மீனாட்சி சுந்தரம், ஊக்கமுடைமை, ஊர் பெயர்கள், மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு, பழைய வினாத்தாள். அந்த பழைய வினாத்தாள்னு நான் ஏன் அப்படி அப்படியே போட்டிருக்கேன்னா, தமிழில் 10, மேக்ஸில் 10, அவுட் ஆஃப் சோர்ஸில் 5. அதுக்கப்புறம் தேர்வு 6, 7th செகண்ட் டேர்ம் முதுமொழி காஞ்சி, சி இளங்குவனார் விருந்தோம்பல். அதுக்கப்புறம் இலக்கணம் வேர்ச்சொல். அதுக்கப்புறம் மேக்ஸில் எல்சிஎம் ஹெச்எஃப். தேர்வு 7, 7th தேர்ட் டேர்ம் திருகடுகம், தேவநேய பாவனர், அறம் வலியுறுத்தல், செய்வினை செயற்பாட்டு வினை. அதுக்கப்புறம் மேக்ஸில் விகிதம், பழைய வினாத்தாள். அதுக்கப்புறம் 8வது டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்ணுக்கு. தேர்வு 5, 6, 7, 3 சேர்த்து வைக்கப்படும். ஓகேவா? இது 25ஆம் தேதி. அதுக்கப்புறம் தேர்வு 9, அது 150 மார்க்குக்கு தான். அதில் தமிழில் 8th ஃபஸ்ட் டேர்ம் இன்னா 40, அகர முதலி, ஈகை, ஒருமை பன்மை, மேக்ஸில் சதவீதம், பழைய வினாத்தாள். தேர்வு 10, தமிழில் 8th செகண்ட் டேர்ம் சிறு பஞ்சமூலம், பாவலேறு பெருஞ்சித்தரனார், பெரியார் துணைக்கோடல், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 6 to 12 வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்கில். மேக்ஸில் லாப நஷ்டம், பழைய வினாத்தாள். அதுக்கப்புறம் தேர்வு 11, அதுவும் 150 மார்க்குக்கு. அது 8th தேர்ட் டேர்ம் ஏலாதி, ஜியுப்போ, வினை செயல் வகை, இலக்கணத்தில் சந்திப்பிழை, ஆங்கில சொல்லுக்கு, மேக்ஸில் தனி வட்டி கூட்டு வட்டி, பழைய வினாத்தாள். அதுக்கப்புறம் தேர்வு 12, அது 200 மதிப்பெண்ணுக்கு. தேர்வு 9, 10, 11, இது 3 சேர்த்து வைக்கப்படும். அடுத்தது தேர்வு 13, இது 150 மார்க்குக்கு. இதில் தமிழில் 9th ஃபஸ்ட் டேர்ம் ஔவையார் பாடல்கள், வீரமாமுனிவர், வல்லினம் மிகும் மிகாயிடம், அவை அஞ்சாமை, மேக்ஸில் கன அளவுகள், பழைய வினாத்தாள். தேர்வு 14, இதுவும் 150 மார்க்குக்கு. இதில் 9th செகண்ட் டேர்ம் பாவேந்த பாரதிதாசர் கண்ணோட்டம், பல பொருள் தரும் ஒரு சொல் கூறுக, மேக்ஸில் சுருக்குக. அடுத்தது தேர்வு 15, 9th தேர்ட் டேர்ம் டி.கே. சிதம்பரனார், அன்புடைமை, பல துறை சார்ந்த கலைச்சொற்கள், மேக்ஸில் திசைகள், பழைய வினாத்தாள், மேக்ஸ். அடுத்தது தேர்வு 16, அதில் 200 மதிப்பெண். தேர்வு 13, 14, 15, 3 சேர்த்து வைக்கப்படும். தேர்வு 17, 10th ஃபஸ்ட் டேர்ம் குன்றக்குடி அடிகளார், கல்வி, பேச்சு வழக்கு, மேக்ஸில் சராசரி, அப்புறம் பழைய வினாத்தாள். தேர்வு 18, 10th செகண்ட் டேர்ம் கண்ணதாசன், நடுநிலைமை, வினைச்சல் எதிர் சொல், மேக்ஸில் புதிர்கள். புதிர்கள் முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அடுத்து தேர்வு 19, 10th தேர்ட் டேர்ம் ஆத்தரை பற்றி காயிலமை, திருக்குறளை கூடா ஒழுக்கம், இலக்கணத்தில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், மேக்ஸில் அளவுகள். அதுக்கப்புறம் தேர்வு 20 17, 18, 19 சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது தேர்வு 21, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 11th புக் ஃபுல்லுமே. அதுக்கப்புறம் திருக்குறளில் ஒரு 3 கொடுத்துருப்போம். அப்புறம் ஆத்தர் பற்றி ஒரு 4 ஆத்தர் கம்பெனி சேர்ந்து கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஓல்டு புக்காக இருக்கும், நியூ புக்கை கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி. அடுத்தது தேர்வு 23, 150 மதிப்பெண்ணுக்கு. இதில் பழைய புத்தகத்தோட 6th 7th 8th மட்டும் அது நடைபெறும். அதுக்கப்புறம் தேர்வு 24, அதுவும் 150 மதிப்பெண்ணுக்கு தான். அது தமிழில் பழைய புத்தகம் 9th 10th மட்டும். தேர்வு 25, 150 மதிப்பெண் தான். அதுவும் பழைய புத்தகத்தில் 11, 12. சிறப்பு புத்தகம் மட்டும், சிறப்பு தமிழ்னு சொல்கிறோம்ல, 11th 12th, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது தேர்வு 26ல் 100 மதிப்பெண்கள் தான். அதில் 6 to 12th வரைக்கும் புதிய புத்தகம் மட்டும் ஒரு நாள் நடைபெறும், 1 வீக் ஃபுல்லும். பழைய புத்தகம் அடுத்தது 1 வீக் ஃபுல்லும் நடக்கும். அதுக்கப்புறம் இலக்கணமும் சிறப்பு தமிழும் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு 200 மார்க்
டெஸ்ட்டுக்கு 2 அந்த 2 டெஸ்ட்டுமே வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். 200 கொஷினுக்கு ஒரு எக்ஸாம் பேட்டர்ன்லேயே நடக்கும். நடுவில் வந்து நான் அப்படியே படிச்சுட்டு வந்திருப்பேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்னு போட்டு மொத்தமாக ஒரு 5 டாபிக் மட்டும் கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து புக் வைஸாக கொடுத்துருப்பேன். 2வது இலக்கணத்தில் டாபிக் வைஸாக கொடுத்துருப்பேன். 3வதும் டாபிக் வைஸாக தான் கொடுத்துருப்பேன். 4வது ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பேன். 5வது இலக்கண டாப்பிக்கில் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி கலந்து தான் கொடுத்துருக்கேன். கீழே வர 4 டாப்பிக்குமே கலந்து இருக்கும். மேலே இருக்க இது மட்டும் புக் வைஸாக இருக்கும். ஏன் நான் அப்படி கலந்து கொடுத்துருக்கேன்னா, புக் வைஸும் சரி, டாபிக் வைஸும் சரி, நமக்கு காமனாக போனால் மட்டும்தான் அதை நம்ம வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் கவர் பண்ண முடியும். அதனால தான் 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஓகே அப்படின்னா, ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 1/10/2025 ஈவினிங்குள்ளே ஒரு 6 o'clock எனக்கு வந்து ஹாய் மேம், ஐ ஆம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், நேம் போட்டு டிஸ்ட்ரிக்ட் இந்த 4 மட்டும் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். நான் அதுக்கப்புறம் உங்களை ஒரு டெலகிராமில் ஆட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.